வணக்கம். கும்பம் ராசி நேயர்களே, உங்களுடைய அவமானங்களை அமைதியா தாங்கிய தருணங்கள் உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். கும்பம் ராசிக்காரங்கள் அநியாயத்தை கண்டு பொங்கி எழும் குணம் கொண்டவங்க என்றாலுமே, சில குடும்ப சூழ்நிலைக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவுமே பல இடங்கள்ல அவமானங்களை நெஞ்சில் நஞ்சாக தாங்கி மௌனமாக நின்றிருப்பீங்க. தவறு உங்கள் மீது இல்லாத போதுமே ஒரு கூட்டு அமைப்பிலேயோ அல்லது வேலை செய்யும் இடத்திலேயோ உங்க மீது பழி சுமத்தப்பட்ட போதுதான் நீங்க அதை எதிர்த்து பேசாம அமைதியா கடந்து போயிருந்திருப்பீங்க. இப்போது நாம் பேசினால் விஷயம் பெரிதாகிவிடும், பலரின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று நினைத்து உங்க மரியாதையை தியாகம் செய்து கூனி குறுகி நின்ற தருணங்கள் உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். அந்த அவமானங்களின் போதுதான் உங்க கண்கள்ல இருந்து வலிய துடைத்த கண்ணீரை யாராலையுமே பார்க்க வண்ணமா உள்ளுக்குள்ளேயே விழுங்கி வெளியில ஒரு புன்னகையை உடுத்தி கொண்டு வாழ்ந்த உங்களுடைய மன வலிமை அசாத்தியமானதாவே அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது சில குடும்ப சூழ்நிலைக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் தான் நீங்க பல இடங்கள்ல அவமானங்கள்ல நெஞ்சில நஞ்சாக தாங்கி மௌனமா நின்றிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம உங்களுடைய கூட்டு அமைப்பிலேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ உங்க மீது பழி சுமத்த போதெல்லாம் நீங்க அது எதிர்த்து பேசாம அமைதியா கடந்து போயிருந்திருப்பீங்க. பலரின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று நினைச்சேவும் உங்க மரியாதையை தியாகம் செய்து கூனி நின்ற தருணங்களும் உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். குடும்ப ஒற்றுமைக்காக செய்த தியாகங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். குடும்பம் என்னும் தேர் அழகான ஓட வேண்டும் என்பதற்காகவே உங்களின் சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் பலிபீடத்தில் ஏற்றியவங்க நீங்க. உங்களுக்கு பிடித்தமான ஒரு படிப்பையோ, உங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான வேலை வாய்ப்பையோ அல்லது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக நீங்க விட்டு கொடுத்திருந்திருப்பீங்க. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துல உங்களுடைய இளமை பருவத்தையும் ஆரோக்கியத்தையும் உழைப்பிலேயே கலைத்திருந்திருப்பீங்க. உங்களுடைய பல தேவைகளை நீங்களே சுருக்கி கொண்டு குடும்பத்தினரோட ஆடம்பர தேவைகளை நிறைவேற்றி வைத்திருந்திருப்பீங்க. ஆனா இந்த தியாகங்கள் எவற்றையுமே குடும்பத்தினர் அங்கீகரிக்காம அது உங்களுடைய கடமை என்று சாதாரணமா கடந்து போனதுதான் உங்களுடைய ஆகப்பெரிய வேதனையாவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது குடும்பம் என்னங்கிறது ஒரு தேர், அது அழகா ஓட வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய சொந்த ஆசைகளையும் கனவுகளையுமே பலிபீடத்துல ஏற்றியவங்க தான் நீங்க. உங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான வேலை வாய்ப்பையோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையையோ குடும்ப உறுப்பினர்களுடைய நலனுக்காகவே நீங்க விட்டு கொடுத்திருந்திருப்பீங்க. அது மட்டுமல்லாம உங்களுடைய பல தேவைகளை நீங்களே சுருக்கி கொண்டு குடும்பத்தினரோட ஆடம்பர தேவைகளை நிறைவேற்றி வைத்திருந்திருப்பீங்க. மறக்க முடியாத வாழ்க்கை படங்கள் உங்களுக்கு அரங்கேறியிருந்திருக்கும். அதாவது அனைத்து போராட்டங்களும், துரோகங்களும், ஏமாற்றங்களும் உங்களுக்கு சனி பகவான் கற்றுத்தந்த மிக சிறந்த வாழ்க்கை படங்களாகவே அமையப்போகுது. உங்க வாழ்க்கையில யாரையும் அளவுக்கு அதிகமா நம்பக்கூடாது என்ற பாடம் உங்களுக்கு கிடைத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது கூட நீ வர காலங்கள்ல நீங்க யாருக்காகவும் உங்களை முழுமையா அழிக்க மாட்டீங்க. இந்த மறக்க முடியாத பாடங்கள் தான் உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு, அதாவது ஞானத்தை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது உங்களை நோக்கி வழி நடத்தி செல்ல போது உன்னதமான ஆயுதங்கள் ஆக போது. துயரங்களை கடந்த குடும்ப ராசியினர் இனி தான் சுய பலத்தால மட்டுமே பிரகாசிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடங்கள் இப்போ கிடைக்க போது, மறக்க முடியாத வாழ்க்கை பாடங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் அளவுக்கு அதிகமா நம்பக்கூடாது என்ற பாடம் உங்களுக்கு கிடைக்க இருந்திருக்கும். உதவி செய்வதிலையும் ஒரு எல்லை வேண்டும் என்பதையும் நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. சுயமரியாதை இழந்து யாருக்கும் உதவக்கூடாது என்பதை நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. உறவுகளின் உண்மை முகங்களையும் நட்பின் போலித்தனங்களையும் பிரித்தெறித திருக்க தரிசனம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. உங்களுக்கு சமூக மதிப்பு அதிகரிக்கப் போகின்றது. உங்கள் 10ஆம் வீடு மற்றும் லக்னஸ்தானம் வலுவடைவதால நீங்க வாழும் சமூகத்திலேயும் பழகும் வட்டாரத்திலேயும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயரப் போகிறது. நீங்க சொல்லும் சொல்லுக்கு மற்றவங்க மதிப்பளிப்பாங்க. பொது காரியங்கள்ல தங்கள் தலைமைத்துவம் மதிக்கப்பட போகுது. சமூக அமைப்புகள் அல்லது சங்கங்கள்ல உங்களுக்கு பொறுப்பான பதவிகள் தேடி வரப்போகுது.
உங்களுடைய பேச்சிலேயும் செயலிலும் ஒரு கம்பீரமும் நாணயமும் வெளிப்படப் போகுது. பிறருக்கு உதவும் உங்களுடைய நற்பண்பு பாராட்டி சமூகத்துல உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கப் போகுது. அரசியல் மற்றும் பொது வாழ்வுல இருப்பவங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது. இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தியவங்க கூடலாம் இனி உங்களை ஆளுமை கண்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்க போறாங்க. உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் ஒரு புதிய உயரத்தையே எட்டப் போகின்றது உங்க வாழ்க்கையில. நீங்க சொல்லுற சொல்லுக்கு மத்தவங்க மதிப்பளிக்க போறாங்க இனி வரப்போகும் நாட்கள்ல. பொது காரியங்கள்ல உங்க தலைமைத்துவம் மதிக்கப்பட போகுது. அது மட்டும் அல்லாம நீங்க ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கும், பொது வாழ்வுல இருக்கவங்களுக்கும் மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்க போகுது. இனி உங்களோட ஆளுமையை கண்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்க போறாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் 8ஆம் மற்றும் 9ஆம் வீடுகள்ல கிரக நிலைகள் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையில சில நன்மைகளை தரப்போகுது. நீங்க முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல உங்களுக்கு சாதகமான சில திருப்பங்கள் உங்க வாழ்வில நடக்கும். நீண்ட நாட்களா இழுபறியில இருந்த பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது லாட்டரி போன்றவற்றில எதிர்பாராத திடீர் லாபங்களும் வரக்கூடும். வேலை செய்யும் இடத்துல திடீரென பதவி உயர்வும் ஊதிய உயர்வுமே உங்களுக்கு தேடி வரப்போகிறது. உங்களை கைவிட்டு போனதா நினைத்த ஒரு மதிப்புமிக்க பொருள் அல்லது வாய்ப்பு மீண்டும் உங்களிடம் சேரப் போகின்றது. இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்க வாழ்க்கை தரத்தை உடனடியாக உயர்த்துவதன் மூலியமா உங்களுக்குள்ள ஒரு பெரும் அதிர்ச்சியையும் வியப்பையுமே ஏற்படுத்த போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு நீ வரப்போன நாட்கள்ல எதிர்பாராத அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு கிடைக்கவே போகுது. நீங்க முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல உங்களுக்கு சாதகமான சில திருப்பங்கள் உங்க வாழ்வுல நடக்கப் போகுது. நீண்ட நாட்களா இழுபறியில இருந்த பரம்பரை சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் என்ற பங்கு சந்தை முதலீடுகளும் அல்லது லாட்டரி போன்றவற்றில எதிர்பாராத திடீர் லாபங்களும் உங்களுக்கு வரப்போகுது. நீங்க வேலை செய்த இடத்திலேயே திடீரென்று பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. விதி புதிய உயரங்களை காட்டப்போகுது உங்களுக்கு. அதாவது நீங்க தற்போதும் உங்களுடைய தலையெழுத்து மற்றும் விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான திசையை நோக்கி நகர்வதால உங்க விதி உங்களை ஒரு புதிய சிகரத்திற்கு அழைத்து செல்ல போகுது. இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நீங்க வியக்கும் வண்ணம் ஒரு உன்னதமான நிலையை இந்த விதி உங்களுக்கு காட்டப்போகுது. உங்க உழைப்பிற்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்தின் பேரருள் உங்களை வழி நடத்த போகுது. நீங்க கை வைக்கும் காரியங்கள் எல்லாமே பொன்னாக போகுது. தோல்விகளை உங்களை அணுகாத வண்ணமா உங்களது சாதகமான காலம் உங்களை முன்னேறி செல்ல போகின்றது. நீங்க ஒரு சாதனையாளராக உருவெடுக்க போறீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான திசையை நோக்கி தான் அமைக்க போகுது உங்க வாழ்க்கையவே. அதாவது உங்களுடைய விதி உங்களை ஒரு புதிய நகர்வால சிகரத்திற்கு அழைத்து செல்ல போகுது உங்க வாழ்க்கைய. உங்களோட உழைப்பிற்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்தின் பேரருள் உங்களை வழி நடத்த போகுது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயரப் போகிறது. நீங்க சொல்லும் சொல்லுக்கு மற்றவங்க மதிப்பளிப்பாங்க. பொது காரியங்கள்ல தங்கள் தலைமைத்துவம் மதிக்கப்பட போகுது. சமூக அமைப்புகள் அல்லது சங்கங்கள்ல உங்களுக்கு பொறுப்பான பதவிகள் தேடி வரப்போகுது. உங்களுடைய பேச்சிலேயும் செயலிலும் ஒரு கம்பீரமும் நாணயமும் வெளிப்பட போகுது. பிறருக்கு உதவும் உங்களுடைய நற்பண்பு பாராட்டி சமூகத்துல உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கப் போகுது. அரசியல் மற்றும் பொது வாழ்வுல இருப்பவங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது. இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தியவங்க கூடலாம் இனி உங்களை ஆளுமை கண்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்க போறாங்க. உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் ஒரு புதிய உயரத்தையே எட்டப் போகின்றது உங்க வாழ்க்கையில. நீங்க சொல்லுற சொல்லுக்கு மத்தவங்க மதிப்பளிக்க போறாங்க இனி வரப்போகும் நாட்கள்ல. பொது காரியங்கள்ல உங்க தலைமைத்துவம் மதிக்கப்பட போகுது. அது மட்டும் அல்லாம நீங்க ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கும், பொது வாழ்வுல இருக்கவங்களுக்கும் மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்க போகுது. இனி உங்களோட ஆளுமையை கண்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்க போறாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் 8ஆம் மற்றும் 9ஆம் வீடுகள்ல கிரக நிலைகள் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையில சில நன்மைகளை தரப்போகுது. நீங்க முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல உங்களுக்கு சாதகமான சில திருப்பங்கள் உங்க வாழ்வில நடக்கும். நீண்ட நாட்களா இழுபறியில இருந்த
பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது லாட்டரி போன்றவற்றில் எதிர்பாராத திடீர் லாபங்களும் வரக்கூடும். வேலை செய்யும் இடத்துல திடீரென பதவி உயர்வும் ஊதிய உயர்வுமே உங்களுக்கு தேடி வரப்போகிறது. உங்களை கைவிட்டு போனதா நினைத்த ஒரு மதிப்புமிக்க பொருள் அல்லது வாய்ப்பு மீண்டும் உங்களிடம் வந்து சேரப்போகின்றது. இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்க வாழ்க்கை தரத்தை உடனடியாக உயர்த்துவதன் மூலியமா உங்களுக்குள்ள ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் வியப்பையுமே ஏற்படுத்த போது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு நீ வரப்போற நாட்கள்ல எதிர்பாராத அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு கிடைக்கவே போகுது. நீங்க முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல உங்களுக்கு சாதகமான சில திருப்பங்கள் உங்க வாழ்வுல நடக்க போகுது. நீண்ட நாட்களா இழுபறியில இருந்த பரம்பரை சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் என்ற பங்கு சந்தை முதலீடுகளும் அல்லது லாட்டரி போன்றவற்றில் எதிர்பாராத திடீர் லாபங்களும் உங்களுக்கு வரப்போகுது. நீங்க வேலை செய்த இடத்திலேயே திடீரென்று பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. விதி புதிய உயரங்களை காட்டப்போகுது உங்களுக்கு. அதாவது நீங்க தற்போதும் உங்களுடைய தலையெழுத்து மற்றும் விதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான திசையை நோக்கி நகர்வதால உங்க விதி உங்களை ஒரு புதிய சிகரத்திற்கு அழைத்து செல்ல போகுது. இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நீங்க வியக்கும் வண்ணம் ஒரு உன்னதமான நிலையை இந்த விதி உங்களுக்கு காட்டப்போகுது. உங்க உழைப்பிற்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்தின் பேரருள் உங்களை வழி நடத்த போகுது. நீங்க கை வைக்கும் காரியங்கள் எல்லாமே பொன்னாக போகுது. தோல்விகளை உங்களை அணுகாத வண்ணமா உங்களது சாதகமான காலம் உங்களை முன்னேறி செல்ல போகின்றது. நீங்க ஒரு சாதனையாளராக உருவெடுக்க போறீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களது